அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மவுத் என்ற மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவும் அதற்குரிய நிலையில் நம்மை தயார்படுத்துவதற்காகவும் அல்லாவின் நிலைவூட்டலாக நம் கண்முன் நடக்கக்கூடிய மரணத்தினுடைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். கடவுளே இல்லை என்று கூறுபவர்களும் எனக்கு மரணம் இல்லை என்று யாருமே கூற முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், குல்லு நஃப்சு ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நான் மிகப்பெரியவன், நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் மிகப்பெரிய ஆட்சியாளன், யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் மரணத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் மனிதர்களை படைத்த நோக்கமே அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யாருடைய செயல் அழகான என்று சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். பிறந்த இடத்தில்தான் எனக்கு மரணம் என்று யாரும் சொல்ல முடியாது. மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் ஷாரிஃப், உம்ரா பயணத்திற்காக மக்காவிற்கு சென்றவர்கள் அங்கே உம்ராவை நல்லபடியாக முடித்து அவர்களுடைய அமல்களை முழுமையாக நிறைவேற்றி மதினாவிற்கு பயணத்தை நோக்கி செல்லும் போதுதான் வாகன கோர விபத்து தீப்பிடித்தது. 46 பேர் அந்த வாகனத்தில் பயணம் செய்தவர்களில் 45 பேர்களும் அதில் உயிரிழந்தார்கள். ஒருவர் மட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உயிர் தப்பித்தார். அதிலும் ஒரே குடும்பத்தில் 18 நபர்கள். அந்த 18 நபர்கள் பலியானதில் 3 தலைமுறையிலே காணாமல் போய்விட்ட நிலையில் அவருடைய மரணம். துயரமான மரணம் கூறினாலும் அல்லாஹ் நாடிவிட்டான். அல்லாஹ் நாடினால் ஒருவரை காப்பாற்றிய தெரிந்த அல்லாஹ் அந்த 45 பேர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய மரணத்தை விதித்து விட்டான். புனித பயணத்திற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி சென்ற பயணம் அமல்களை உம்ராவை நிறைவேற்ற நிலையில் அல்லாஹ் மரணத்தை நாடிவிட்டான். புனித பயணத்திற்காக வழி அனுப்பியவர்கள் திரும்பும் போது அவர்கள் ஜனாசாவை தான் நாம் சந்திக்க போகிறோம் என்று யாருக்குமே தெரியாது. இதுதான் உலகம். நாம் தூங்கிவிட்டு காலையில் நம்மளுடைய ரூஹு நம்மிடம் சேர்ந்தாதான் நாம் உயிரோடு இருக்கிறோமா, நம்மில் மரணம் வந்து அடைந்துதா என்று தெரியாது. யார் எப்போ வேண்டுமேனாலும் மரணத்திற்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள்தான். அந்த எண்ணம் நம் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டியது. நாம் ஒரு தீமையை செய்ய நாடும்போது நாம் அதிலே மரணித்தால் தீமையோடு மரணிக்க போகவோமா, அந்த சிந்தனை நமக்குள்ளே வரணும். ஒரு நன்மையை செய்ய நாடிட்டால் விரைவாக அது செய்து முடிக்கவர்களாக இருக்கணும். தொழுகையை விடக்கூடியவர்களே, தொழுகை இல்லாமல் நம் ஜனாசாவிற்கு தொழுகையை நடத்துவதற்கு முன்னால் நாம் தொழுகையில் அல்லாஹ்வின் முன் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் 45 அவர்களுடைய மரணம் என்பது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிட்டு மறுமையில் சொர்க்கத்தில் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும். நம்மையும் அல்லாஹ் மூமீன்களாக நிலையில் உயிரை கைப்பற்றி சொர்க்கத்தில் பிரவேசிக்க பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தரணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.